501 ரன்கள், 200 ஸ்ட்ரைக் ரேட். ரஜத் பத்திதார் இன்னும் என்னதான் செய்யணும்? கொந்தளித்த ஹர்பஜன் சிங். இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான T20 தொடருக்கான 16 பேர் கொண்ட இந்திய அணி தேர்வுக்குழு சமீபத்தில் அறிவித்தது. இந்திய அணியில் மீண்டும் இடம் பிடித்துள்ள ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனாக நியமிக்கப்பட்டது கவனம் ஈர்த்த நிலையில், சூரியகுமார் யாதவ் அணியில் இடம்பெறாதது ரசிகர்களிடையே விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அணியில் 15 வயதான வைபவ் சூரியவன்ஷி சேர்க்கப்பட்டது வரவேற்பை பெற்றுள்ளது. இதன் மூலம் இந்திய ஆண்கள் தேசிய கிரிக்கெட் அணிக்கு தேர்வு செய்யப்பட்ட மிக இளம் வீரர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். ஆனால் அதே நேரத்தில் பல முக்கிய வீரர்கள் அணியில் இடம்பெறாதது விமர்சனங்களை கிளப்பியுள்ளது. குறிப்பாக ரஜத் பத்திதார் தேர்வு செய்யப்படாதது குறித்து முன்னாள் இந்திய சுழற்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங் கேள்வி எழுப்பியுள்ளார். சமீபத்தில் RCB அணியை வெற்றிகரமாக வழிநடத்திய பட்டிதார் IPL பட்டத்தை தக்க வைக்க முக்கிய பங்காற்றினார். இதன் மூலம் ரோஹித் சர்மா மற்றும் தோனி ஆகியோருக்கு பிறகு தொடர்ந்து IPL கோப்பைகளை வென்ற 3வது கேப்டன் என்ற பெருமையை அவர் பெற்றார். கேப்டன்சியில் மட்டுமல்லாமல் பேட்டிங்கிலும் பட்டிதார் சிறப்பாக செயல்பட்டார். 2026 IPL தொடரில் 14 இன்னிங்ஸ்களில் 501 ரன்கள் குவித்த அவர் 192.69 என்ற அபார ஸ்ட்ரைக் ரேட்டை பதிவு செய்தார். இது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஹர்பஜன் சிங், இந்திய அணியில் ரஜத் பத்திதார் இல்லாதது வருத்தம் அளிக்கிறது. அவர் வேறு என்னதான் செய்ய வேண்டும்? 501 ரன்கள், கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ரேட். இது அநீதி. இந்தியாவின் மிகச்சிறந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவர்தான். நல்ல நுட்பத்துடன் அதிரடியாக விளையாடும் வீரர் என்று தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். தேர்வுக்குழு இங்கிலாந்து, அயர்லாந்து T20 தொடர்கள் மற்றும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான 3 தனித்தனி அணிகளை அறிவித்துள்ளது. ஆனால் அந்த 3 அணிகளிலும் ரஜத் பத்திதாருக்கு இடம் வழங்கப்படாதது தற்போது கிரிக்கெட் வட்டாரத்தில் முக்கிய விவாதமாக மாறியுள்ளது.